எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விமல் வர்மன் பேசுகிறேன். வன்னியர்களின் இடஒதுக்கீடு எங்கே? முதல்வர் ஸ்டாலினை கிழித்தெடுத்த மருத்துவர் ஐயா அவர்கள் நடந்த சம்பவம் என்ன அப்படின்றது தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். நேற்று சமூக வலைதளமான எக்ஸ் வலைதளத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள் வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு எங்கே போனது, என்ன ஆனது அப்படின்ற கேள்வியை மிக பலமாக வச்சிருக்கிறாரு. என்ன மாதிரியான கேள்விகளும் என்ன மாதிரியான விஷயங்களும் அவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்றது தான் நாம் பேச போகிறோம். வாங்க பார்த்துருவோம். பரிந்துரை அளிக்க அவகாசம் முடிந்து இன்றுடன் ஓராண்டு நிறைவு. திமுக அரசே வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கு எவ்வளவு காலம் தாழ்த்துவாய்? தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான 20% இடஒதுக்கீட்டில் வன்னியர்களுக்கு 10.50% உள் இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து பரிந்துரை அளிக்க தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு முதலில் வழங்கப்பட்ட காலக்கெடு முடிவடைந்து இன்றுடன் ஓராண்டு நிறைவடைகிறது. அதன்பின் இருமுறை நீட்டிக்கப்பட்ட தலா 6 மாத கால கெடுவும் இன்றுடன் நிறைவடைகிறது. ஆனாலும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க எந்த நடவடிக்கையையும் தமிழக அரசு மேற்கொள்ளாதது கண்டிக்கத்தக்கது. வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று 31/3/2022 நாள் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் தமிழக அரசு நினைத்திருந்தால் அடுத்த 2 வாரங்களில் இடஒதுக்கீடு வழங்கியிருக்கலாம். ஆனால் அதன்பின் 9 மாதங்கள் கழித்து நவம்பர் 17ஆம் தேதி தான் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைக்கப்பட்டது. அதன்பின் 2 மாதங்கள் கழித்து 12/1/2023 நாள் தான் வன்னியர் உள் இடஒதுக்கீடு குறித்து பரிந்துரைப்பதற்காக தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அதன்படி ஆணையம் 3 மாதங்களுக்குள், அதாவது கடந்த ஆண்டு ஏப்ரல் 11ஆம் நாளுக்குள் பரிந்துரை செய்திருக்க வேண்டும். ஆனால் அதன்பின் இருமுறை காலக்கெடு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. நீட்டிக்கப்பட்ட காலக்கெடுவும் இன்றுடன் நிறைவடைந்து விட்டது. ஒட்டுமொத்தமாக 15 மாதங்களாகியும் ஆணையம் எதையும் செய்யவில்லை. ஆணையம் கேட்ட தரவுகளையே தமிழக அரசு தரவில்லை. மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான 20% இடஒதுக்கீடு குறித்த தரவுகளை ஆய்வு செய்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்து பரிந்துரைப்பது கடினமல்ல. அது ஒரு சில வாரங்களில் முடிவடையக்கூடிய பணிதான். ஆனால் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க திமுக அரசு விரும்பவில்லை. சமூக நீதி வேடம் போடும் திமுகவின் உண்மை முகம் சமூக அநீதிதான் என்பதற்கு இதுதான் சிறந்த எடுத்துக்காட்டாகும். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதை திமுக அரசு அதன் விருப்பம் போல தாமதிக்க முடியாது. பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லையை கடந்து போராடித்தான் இடஒதுக்கீட்டை வென்றெடுக்க வேண்டும் என்றால் அதற்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தயாராகத்தான் இருக்கிறது. இதை உணர்ந்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை உடனடியாக வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் மிக பலமாக பதிவு பண்ணியிருக்கிறாரு. இந்த பதிவுக்கு கீழே போய் பார்த்தீங்க அப்படின்னா பலதரப்பட்ட திமுக அடிமைகளும் திமுகவை தோளில் சுமந்துக்கிட்டு அடிமை வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற திமுக உடன்பிறப்புகள் வன்னியர் சமூகத்தோட இடஒதுக்கீட்டையும் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கேள்வி கேட்கும் மருத்துவர் ஐயா அவர்களையும் மிக தரம் தாழ்ந்து பார்த்தீங்கன்னா பேசி வச்சிருக்கானுங்க, எழுதி வச்சிருக்கானுங்க. இதை ஒவ்வொரு வன்னியர்களும் பார்த்தீங்கன்னா போய் பார்த்தாவது, கண்டிப்பாக படித்தாவது இனிமேலாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் திருந்துவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு நீங்களே முடிவெடுத்துக்குங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் திராவிட கட்சிகளுக்கு கூஜா தூக்கி திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு அது அதிமுகவாக இருந்தாலும் சரி
திமுகவாக இருந்தாலும் சரி, திராவிட கட்சிகளை வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தோளில் சுமந்து ஓட்டை போட்டு இன்னைக்கு வரைக்கும் நமக்கான இடஒதுக்கீடு இல்லாமலும், நமக்கான அதிகார விஷயங்கள் இல்லாமலும், நமக்கான எந்த ஒரு அரசாங்க வேலைவாய்ப்புகள் இல்லாமலும் இந்த சமூகம் தவிச்சிட்டு இருக்கு. அந்த தவிப்பையும் வன்னியர் சமூகம் புரிந்து கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் திராவிட கட்சிகளுக்கு சுமை தூக்கும் ஓட்டு போடும் ஒரு அடிமை சமூகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. வன்னியர்களே விழித்து கொள்ளுங்கள். நமக்கான அரசியலையும் நமக்கான அதிகாரத்தையும் நம்ம பெறுவதற்கு முதல்ல நமக்குள்ள ஒற்றுமை வேண்டும். நமக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மால் எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்த தலைமுறையாக வளர்ந்துட்டு இருக்கிற படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்க முடியாது அப்படின்றத மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. அப்படி மறந்து தான் நான் திராவிட கட்சிகளுக்கு தான் கூஜா தூக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வன்னியர்கள் அவர்களுக்கு அடிமை சாசனம் எழுதி அவர்களுக்கு ஓட்டு போட்டு அவர்களை வளர்த்தெடுங்கள், அவர்களை அதிகாரத்துக்கு அனுப்பி வையுங்கள். நன்றி, வணக்கம். வன்னி இது ஒரு நிலப்பரப்பின் பெயர் அல்ல, காலங்கள் தாண்டியும் நிமிர்ந்து நிற்கும் ஒரு இனத்தின் வரலாறு.